ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சேப்பக்கிழங்கு குழம்பு தான். அதுக்கு முதல்ல சேப்பக்கிழங்கு நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் போட்டு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் வச்சு எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கு நான் வெங்காயம் தக்காளி தேங்காய்ச்சல் தேவைன்னா அளவாக போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டு அந்த பச்சை வாசனை போனதுமேவும் நம்ம மஞ்சப்பொடி கொஞ்சம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாப்பொடி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வந்ததுமே கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். இப்போ புளியை கரைச்சி வச்சுருக்கோம், அந்த புளி தண்ணியும் விட்டுக்கலாம். இதை நாங்கள் மிளகாத்தூள் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கோம். மிளகாத்தூள் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கோம், அதனால் நாங்கள் அதவே போட்டுக்கிட்டோம். இப்போ புளி கரைச்சாலாம் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கொதி வந்ததுமே நம்ம கட் பண்ணி சேப்பக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா கொதிக்க விட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்கணுமாக்கும் சுவையான சேப்பக்கிழங்கு குழம்பு ரெடி. இதுக்கு சேப்பக்கிழங்கு வடை எப்படி போடுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பாருங்கள். சமைச்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.